कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே। विधूय क्लेशर्मे कुरु चरण युग्म धृतरसमो भव क्षेत्र प्राप्तौ करमपि च ते पूजन विधौ भवन्मूर्त्यालोके नयन मदते पाद तुलसीः परिग्राणे ग्राणौ श्रवणमपि ते चारुचरिते। நாராயணியத்தினுடைய மூன்றாவது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தினுடைய ஒரே ஒரு பதத்தினுடைய விவரங்களை குருவாயூரப்பன் கோயில்ல நடக்கக்கூடிய பூஜையினுடைய விதங்களாக நாம் விவரமா சிரவணம் பண்ணிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும்। அதே சந்தர்ப்பத்தில் நாம் திருக்கோயிலையும் வலம் வந்து நாம் அடையக்கூடிய திவ்ய தரிசனத்தினுடைய திருக்கோயிலும் சென்னையில் கிண்டியிலிருந்து போரூர் மார்க்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராமாபுரம் என்ற ஊரில் உள்ள பஜனை கோயில் தெருவில் குடிகொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய உற்சவ மூர்த்தி ஆண்டாளோடு நமக்கு காட்சி அளித்தவர் இப்போது நாம் தரிசிக்கும் போது தன்னுடைய 2 தாயாரான ருக்மிணி சத்யபாமாவுடன் அழகாக நமக்கு காட்சி அளிக்கின்றார்। அந்த உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய வைபவமும் திருவன்காப்பு, கர்ணபத்திரம், அபயகஸ்தம், பச்சைக்கல் வெள்ளை ஹாரம் எல்லாவற்றையும் நாம் தரிசித்தோம்। அந்த எம்பெருமானுக்கு ஒருபுறம் அமைந்திருக்கக்கூடிய ருக்மிணி பிராட்டியானவள் சுத்வா குணான் புவனசுந்தர ஸ்ருண்வதாந்தே கிருஷ்ணா உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று அவனை சரணடைந்து அடைந்தவளாக இருப்பதால் அதே குதூகலத்துடன் கண்ணனுக்கு அருகிலே உயர்ந்த சிகப்பு மாலையை சார்த்திக் கொண்டு இடது கையிலே தாமரையை தான் வைத்துக் கொண்டு அழகான கிரீடம், திறந்த அழகான நேத்திரங்களுடன் தாயாரான ருக்மிணியினுடைய சேவை। மற்றொரு புறம் சத்யபாமா நாச்சியாரானவள் தன்னுடைய வலது கையிலே புஷ்பத்தை வைத்துக் கொண்டு பச்சை வெள்ளை பதக்கத்தை தான் சார்த்திக் கொண்டு அழகாக திவ்ய தம்பதிகளோடு பகவான் இந்த திருக்கோயிலிலே உற்சவமூர்த்தியோடு காட்சியளிக்கக்கூடிய இந்த எம்பெருமானுக்கு இந்த கோயிலே வைகுண்ட ஏகாதசியானது இவர்களோடு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பகவானுடைய புறப்பாடு நடைபெறுகின்றதாம்। ராமாபுரமாக இருப்பதால் இங்கு ஸ்ரீ ராமநவமியிலே சீதாராமருடைய திருக்கல்யாண வைபவங்களும் வழக்கமாக நடைபெறுகின்றது। கண்ணன் இருப்பதால் கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், கோலாகலம்தான்। அது மட்டுமல்ல, அனுமத் ஜெயந்தியும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது। எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு இருப்பவர்கள் பிரத்யேகமாக கூறுகிறார்கள், புரட்டாசி 4வது சனிக்கிழமை, அதாவது வரக்கூடிய 10ஆம் தேதி அக்டோபர் அன்று இரவு 7 மணிக்கு புதியதாக செய்யப்பட்ட கருட வாகனத்திலே இங்கு ராஜகோபால சுவாமியானவர் பவனி வரை இருக்கின்றாராம்। இந்த ஒரு திவ்ய வைபவங்களோடு நாம் அத்தாழ பூஜை குருவாயூருக்கு நாம் நம்முடைய திவ்ய மனக்கண் ஓட்டத்துடன் திரும்பினோமே ஆனால் அவனுக்கு சாய வேளையிலே கற்பூர காரத்தியானது முடிந்து அத்தாழ ஸ்ரீவேலியானது ஆரம்பித்து விட்டது। அப்போது நேரம் சுமார் 8:45 மணி இரவு வேளையிலே தினமும் இது நடைபெறுகின்றது। அரை மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த 3 பிரதட்சணமான ஸ்ரீவேலி பிரதட்சணத்திலே
ஆலவட்டத்தை அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரி சிறுவர்கள் அழகாக பவனுக்கு கிருஷ்ணனுக்கு உற்சவ மூர்த்திக்கு விசிறியை வீச வெஞ்சாமரங்கள் அவர் அழகாக குடையோடு சமர்ப்பிக்கக்கூடிய காட்சியையும், முன்னால் 12 விளக்குகளை ஏற்றிக்கொண்டு ஒருபுறம் 6 விளக்காக பகவானுடைய 12 திருநாமங்களை குறிக்கும் விதமாகவும், வருடத்திலே இருக்கக்கூடிய 12 மாதங்களை குறிக்கும் விதமாகவும், 12 ராசிகளை குறிக்கும் விதமாகவும், 24 மணி நேரத்திலே ஒரு மனிதன் உழலுவது 12 மணி நேரத்திற்குள் இதோ பகலிலே காலையிலே ஆரம்பித்த என்னுடைய பூஜையும் இரவிலே முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று 12 மணி துளிகளாக பகவான் குறித்த ஒரு வைபவத்தையும் அனைத்தையும் காட்டுவதற்காக என்னவோ அவனுக்கு முன்னால் 12 விளக்கு தூபங்கள் அழகாக இந்த அத்தாழ ஸ்ரீவேலியிலே எடுத்து செல்லப்பட, அதற்கு பின்னால் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று நாம சங்கீர்த்தனத்தோடு இந்த ஸ்ரீவேலியானது 3வது பிரதட்சணம் கொடிக்கம்பத்திற்கு அருகே வந்து முடிவடைகின்றது. அந்த இடத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே பகவானுக்கு இரவு 9:15 மணிக்கு ஒரு அழகான பூஜையானது செய்யப்படுகின்றது. கண்ணனுக்கு அல்ல, இந்த கொடிக்கம்பத்திற்கு. அந்த பூஜையினுடைய பெயர் திரிபுக்கா பூஜை என்று அழைக்கின்றார்கள். அதாவது திரிபுக்கா பூஜை என்றால் 8 விதமான அஷ்டகந்தங்கள் என்று நாம் குறிப்பிடுவோம். உயர்ந்த 8 மூலிகைகளை கொண்டு அந்த மூலிகைகளை தினமும் அழகாக அதிலே நெருப்பை ஏற்றி புகையை வரவழைத்து அஷ்டகந்த புகையை 8 விதமான மூலிகைகளால் இருக்கக்கூடிய அந்த இடித்த அந்த ஒரு மூலிகைகள் சேர்ந்த ஒரு புகையை ஸ்ரீவேலியருடைய 3வது சுற்று முடியும் போது கண்ணனுக்கும் கொடிக்கம்பத்திற்கும் சேர்த்து நம்பூதிரியானவர் காட்டுகின்றார். அந்த புகையானது நாம் சுவாசிக்கும் போதோ நம்முடைய அழகான உடம்பிலே படும்போதோ நமக்கு எத்தனை விதமான ரோகங்கள் இருந்தாலும் அந்த வியாதிகள் நீங்கிவிடும் என்பதற்காக கண்ணன் அந்த திரிபுக்கா பூஜையை தன்னுடைய கோயிலுக்கு வெளியிலே கொடிக்கம்பத்திலே அவன் ஏற்பாடு செய்திருப்பது அழகான சிறப்பு. இந்த ஒரு பூஜையை முடித்து உள்ளே ஊலவமூர்த்தியுடன் உற்சவமூர்த்தி சேரும் போது அடுத்ததாக அங்கு நடக்கக்கூடிய வைபவம் ஓலை வாயனை. அதாவது ஓலை வாயனை என்றால் வாரியார் குடும்பத்திலே வந்தவர்கள் தினமுமே குருவாயூரப்பனுடைய காதிலே விழும்படியாக எவ்வளவு வரவானது கோயிலுக்கு ஏற்பட்டது. அன்றைய தினம் காலையிலிருந்து 3 மணிக்கு நடை திறந்தவுடன் இப்போது நடை அடைக்கப் போகின்றார்களே, அதுவரை அந்த கோயிலிலே நடந்த செலவுகள் என்ன, யார் யார் என்ன காணிக்கைகளை எல்லாம் சமர்ப்பித்தார்கள் என்பது ஓலைவாயனை படிப்பது என்பது விசேஷமாக இங்கு நடைபெறக்கூடிய ஒரு வைபவமாகும். அந்த ஓலைவாயனையை படித்து அவனுடைய அழகான கதவானது சார்த்தப்படுகின்றது. அப்போது யாருக்கும் உள்ளே நுழைவதற்கு இந்த ஸ்ரீவேலியானது முடிந்து விட்டதென்றால் உள்ளே நுழைவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் குருவாயூரப்பனுடைய தரிசனம் கிடைக்கும். எவ்வாறு அந்த திரிபுக்கா பூஜை நடைபெற்ற அந்த அழகான கொடிக்கம்பத்திற்கு அருகில் நாம் நின்று கொண்டோமே, ஆனால் அங்கிருந்து ஜெகஜோதியாக குருவாயூரப்பன் அந்த உத்தமமான கலவ கூட்டான சந்தன காப்புடன் நாளை காலையிலே உங்களுக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கிறேன், நீங்களும் திருப்தியோடு சென்று வாருங்கள், நாளை பொழுது உங்களுக்கு நல்லதாக என்னுடைய நிர்மால்ய தரிசனத்துடன் தொடங்கும் என்று சொல்லாமல் அவன் மந்தகாசத்துடன் அந்த வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்கோ இருந்தாலும் கொடிக்கம்பத்திலே இருக்கக்கூடிய நம்மை கருணை மிகுந்த பார்வையோடு துதரு கிசலயம் நாததே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ கிருத்வா நிசேஷதாபான் பிரதிசது பரம ஆனந்த சந்தோகலட்சுமி என்று உதய அஸ்தமன பூஜையாக காலையிலிருந்து இரவு வரை என்னை தரிசித்த உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் ஏற்படும், உங்களுக்கு வாழ்க்கையிலே எந்தவிதமான ஒரு குறையும் இல்லை என்று அருகிலே இருக்கக்கூடிய நம்மிடத்திலே தன்னுடைய பார்வையை கொடிக்கம்பத்திலே செலுத்தி குருவாயூரப்பன் நமக்கு வாரி வழங்கக்கூடிய அருளாசியை நாம் இந்த குருவாயூரிலே நடக்கக்கூடிய உதயாஸ்தமன சேவையினுடைய பூஜையினுடைய கடைசி அங்கமாக குருவாயூரப்பனை நாம் தரிசிக்கின்றோம். அப்போது கடைசியாக சொர்ண விளக்கானது ஒன்று ஏற்றப்பட்டு அந்த சொர்ண விளக்கிலே நெய்யானது ஊற்றப்பட்டு
நம்பூதிரியானவர் ஒரு அழகான வெள்ளி அல்லது சொர்ண பாத்திரத்திலே அந்த நெய்யை குருவாயூரப்பன் தன்னுடைய நடையை சார்த்தும் போது பிரசாதமாக வாரி வழங்கிய நெய்யை கொடிக்கம்பத்திற்கு அருகிலே எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கையிலே அதை பிரசாதமாக அளிக்கக்கூடிய வைபவமானது குருவாயூரிலே இன்றும் நடக்க வருகின்றது. அதை சொர்ண விளக்கு நெய் என்று அதை வாங்கிக் கொள்வதற்காக பல பேர் நடை அடைத்தவுடன் காத்து கொண்டிருப்பார்கள். அனைவருக்கும் அது கொடிக்கம்பத்திற்கு அருகே வழங்கப்படுகின்றது. அதை எடுத்து அந்த நெய்யை பிரசாதமாக ஸ்வீகரித்தவர்களுக்கு குருவாயூரப்பனுடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆக நாராயண பட்டத்திரியானவர் இந்த ஒரு சிறிய ஸ்லோகத்தை வைத்துக் கொண்டு அதிலே கரம் அபிச்சதே பூஜன விதௌ என்று குருவாயூரப்பனுக்கு அந்த திருக்கோயிலுக்குள்ளே எத்தனை வைபவங்கள், எத்தனை கொண்டாட்டங்கள், எத்தனை விதமான பிரசாதங்கள், அவைகளெல்லாம் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது, அதை குருவாயூரப்பன் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றான், எந்தெந்த காலகட்டத்திலே அவனுடைய பூஜையை நாம் எவ்வாறு கேட்டோமோ அவற்றையெல்லாம் நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அடையும் போது குருவாயூரப்பன் எவ்வாறு நமக்கு பலவிதமான அனுகிரகங்களை ஏற்படுத்துகின்றான், ஸ்ரீவேலி என்றால் என்ன, அங்கு நடக்கக்கூடிய வைபவங்கள் என்ன என்று பூஜையினுடைய கிரமங்களை நமக்கு நாராயண பட்டத்திரி இந்த 7வது ஸ்லோகத்திலே 3வது தசகத்திலே கரமபிச்சதே பூஜன விதோ நயன் மூர்த்தியா லோகே நயன மததே பாத துளசி கிருஷ்ண பரிக்ரானே கிரானோ ஷவனமபிதே சாரு சரிதே. இந்த பூஜைகள் எல்லாம் குருவாயூரப்பனுக்கு காலையிலிருந்து மாலை வரை நடக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குருவாயூரப்பன் உன்னிகிருஷ்ணனாக இருப்பதால் இந்த திருக்கோயிலிலே குழந்தைகளுக்கு கூட ஒரு சிறிய பாக்கியத்தை அவன் அளிக்கின்றானாம். அதாவது அன்னப்பிராசனம், சோறு ஊட்டுதல் என்ற ஒரு வைபவம் இங்கு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான அம்சம். யாராவது வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் 6 மாதம் முடிந்தவுடன் அந்த குழந்தையை நாம் குருவாயூருக்கு எடுத்து வந்து அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுவதைத்தான் அன்னப்பிராசனம் என்று இங்கே அழைக்கின்றார்கள். அந்த குழந்தையை நாம் மடியிலே வைத்துக் கொள்ள யானை ஸ்ரீவேலி நடத்தக்கூடிய முடியக்கூடிய அந்த இடத்தில் கொடிக்கம்பத்திற்கு பக்கத்தில் குருவாயூரப்பனுடைய பார்வையோடு நாம் அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி அந்த சோறு ஊட்டுவதற்காக அன்னப்பிராசனத்திற்கான சீட்டை கையிலே வைத்துக் கொண்டோமே ஆனால் நம்பூதிரியானவர் குருவாயூரப்பனுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை குழந்தைக்கு தகுந்தாற்போல் ஒரு சிறிய வாழை இலையை போட்டு அதிலே சிறிது சாதம், நெய், வெண்ணெய், பால் பாயசம், அப்பளம் எல்லாவற்றையும் வைத்து அதை ஒன்றாக கலந்து குருவாயூரப்பன் பிரசாதமாக அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றார்களாம். நம் கையால் அவனுடைய க்ஷேத்திரத்திலே அன்னப்பிராசனம் செய்து வைக்கின்றோம். இதனுடைய பெருமை என்னவென்றால் அவ்வாறு குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தோடு இந்த அன்னப்பிராசனமானது அவரவர்களுடைய குழந்தைக்கு நடத்தப்பட்டதே என்றால் வாழ்நாள் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஆகாரத்திற்கு பஞ்சமே இருக்காதாம். இந்த அன்னப்பிராசனத்தை போன்றே கிருஷ்ணாட்டம், விஜயதசமியை நடக்கக்கூடிய வித்யாரம்பம், துலாபாரம் முதலிய பல வைபவங்கள் குருவாயூரில் உள்ளன. அவைகளை நாம் பின்னாடி வரக்கூடிய பகுதிகளிலே விவரமாக அறியலாம். இப்போது நாராயண பட்டத்திரி இந்த பூஜை கிரமங்களை இங்கு சொல்லி முடித்து இந்த ஸ்லோகத்திலே குருவாயூரப்பா, எங்களுடைய காலானது உன்னுடைய சன்னதிக்கு வர வேண்டும், கை பூஜிக்க வேண்டும், கண்ணானது பல பூஜைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டு தரிசனம் செய்ய வேண்டும், மூக்கானது துளசியை முகர்ந்து பார்க்க வேண்டும், காதானது உன்னுடைய சரித்திரங்களை கேட்க வேண்டும், எங்களுடைய மனது உன்னை சரணடைய வேண்டும் என்று சொல்லி முடிக்கக்கூடிய இந்த உத்தமமான ஸ்லோகத்தினுடைய இவ்வளவு விவரங்களையும் அடக்கிய தமிழ் பாசுரத்தை நாம் கேட்டோமே ஆனால் கால்களால் உந்தனது கோயிலை வலம் வந்து கைகளால் பூஜை செய்யவும் சாலவே கண்களால் உமது மூர்த்தி தன்னை கண்டு கலி கூர்ந்து யாவும் ஏலும் ஒரு துளவத்தின் அருமணம் தன்மையே என்னாசி நுகர்ந்திடவுமே என்னாசி நுகர்ந்திடவுமே கண்ணா காலமெல்லாம் எனது காதுகள் உன் பெருமை கணக்கின்றி கேட்கவே அருள்வாய் குருவாயூர் கதிபதியே கண்ணா என்ற தமிழ் பாசுரத்துடன்
இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய திவ்ய ஆரத்தி தரிசனத்துடன் நாம் இவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு அந்த பகுதியிலே மற்றொரு கிருஷ்ணனுடைய ஆலயத்தின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தை தொடர்ந்து கேட்போம். கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா